இன்னைக்கு கவின் கொலைக்கு போராடக்கூடிய அதே சமயத்துல ஆண்ட பெருமை பேசிக்கொண்டு இவங்க எல்லாம் கத்தி கபடா கையில வச்சுக்கிட்டு வீரம் பேசிக்கிட்டு நான் வெட்டுவேன் குத்துவேன் என் ஜாதி பிள்ளைய கல்யாணம் பண்ணா உன் ஜாதி பிள்ளைக்கு புரியும்டா யாரை கல்யாணம் பண்ணி யாரை விரும்பணும் யாரோட வாழ்க்கை நடத்தும் அந்த பிள்ளைக்கு தெரியும். அந்த பிள்ளையோட சுதந்திரம் அது. உன்ன மாதிரி ரவுடி பயலுடைய வாழும் அது. ரவுடி பிள்ளையோட வாழும். நீ உன் தங்கச்சி கொடுத்துருவியா ரவுடி பிள்ளை பயலுக்கு குடிகார பயலுக்கு கொடுத்துருவியா? அப்ப நம்ம இந்த ஜாதிய ரீதியாக இந்த இளைஞர்கள் ஒரு உத்தரவாதமற்ற ஒரு வாழ்க்கையை உருவாக்குறாங்க, ஒரு பதட்டமான சூழலை உருவாக்குறாங்க, குற்ற சூழலை உருவாக்குறாங்க. அந்த இடத்துக்குள்ளார நாம இறங்கி வேலை செய்ய வேண்டியது. சொல்ல போனா பட்டியல் சமூக இளைஞர்கள் அல்லது இந்த சாதி இளைஞர்கள் அப்படின்னு நம்ம பிரிச்சு பாக்குறது இல்ல. ஆனா அவன் பிரிச்சு பாக்குறான். நம்ம எல்லாம் தமிழனா பாக்குறோம், எல்லாரும் வளரணும்னு பாக்குறோம், எல்லாரும் நல்லா படிச்சு வேலைக்கு போகணும்னு பாக்குறோம், நல்ல கல்வி வேணும்னு பாக்குறோம். ஆனா ஜாதி வரி என்ன பண்றான்? அவன் கட்ட பஞ்சாயத்து பண்றான், கல்லுக்குவாரி மண்ணுக்குவாரிக்கு தனக்கான வேலையை செய்யறான், இதன் மூலமா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு கூலி வேலை பார்க்கறதுக்கு ஆள் தேவைப்படுது, அதனால ஜாதி வரி ஏத்தி விடுறான். உங்களை மாதிரி ஆள் 4 பேர் கூட வச்சுக்கிட்டு காசு பிடிங்கி சம்பாதிக்கிற வேலையை பார்க்கறான். இந்த நிம்மதியற்ற வாழ்க்கை எத்தனை நாள் வாழ முடியும்? ரொம்ப நாள் வாழ முடியாது. அப்ப இந்த மாதிரியான ஜாதி பெருமையை தூண்டி விட்டு கொலை வழக்கில் சிக்கி விட்டது பிறகு அந்த சுர்ஜித்ங்கிற பையன் வாழ்க்கை இன்னைக்கு என்ன ஆகும்? சிறையில தான் களையக்கூடிய நிலைமை சூழ்நிலை வந்து. அப்ப அந்த மாதிரியான ஒரு இளைஞர்களை அங்கிருந்து மீட்க வேண்டிய பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்கிறதா. நம்ம அவங்கள நம்ம நிராகரிக்கல, ஒதுக்கல. இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்.